Hi friends, welcome to Tastytastysamayal. இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் நல்லி ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அச்சல் ஹோட்டல் டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமையை செஞ்சிடலாமா? வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிவிடுங்க. இது மட்டும் பண்ணால் பத்தாது, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணணும். அப்போ தான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களால் பார்க்க முடியும். மட்டன் நல்லி பீஸ் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் மேரினேட் பண்ண போகிறேன். மேரினேட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் நல்லா கட்டியான தயிரை 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கர்டும் மஞ்சத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுலேயே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மேரினேஷன் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். கர்ட் ஆட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகும் மட்டன் பீசஸ். அடுத்ததாக ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். தனியா வறுபட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா தூளாக தான் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் முழுசாக பட்டை, லவங்கம், ஏலக்காய் முழுசாக கூட ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக இதில் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5லேருந்து 6 வரமிளகாய் ஆட் பண்ணுறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்துக்கோங்க, இல்லைனா 2 மீடியம் சைஸ் வெங்காயமாக எடுத்துக்கோங்க. வெங்காயம் கூட பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுமே சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த ரோஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. பச்சை மிளகா மற்றும் இந்த காஞ்ச மிளகா காரம் மட்டும்தான். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி இது ரெண்டுமே பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாவும் லைட்டாக வதக்கிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். அகெயின் இஞ்சி பூண்டு விழுதாக தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, முழு இஞ்சி பூண்டு கூட ஆட் பண்ணலாம். நம்ம இதெல்லாமே வதக்கிட்டு மையாக கிரைண்ட் பண்ணி தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த கலவையை ஆல்ரெடி ஊற வச்சுருக்க நல்லி கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த கலவை மினிமம் ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறணும். டைம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக செஞ்சிடலாம். பட் ஊற வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். மசாலா நல்லா ஊறி கறியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஊற வச்ச மட்டன் பீசஸை ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு மினிமம் 7 விசில் ஆச்சுங்க. மட்டன் நல்லி வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ சிம்மில் வச்சு நல்லா ஒரு 7லேருந்து 8 விசில் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து அந்த மட்டன் நல்லி பீசஸும் கிரேவியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அயன் பேனை எடுத்துக்கோங்க. ஏன்னா அயன் பேனில் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நார்மல் பேனை விட. இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சுக்காவாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறோம். நீங்கள் சப்போஸ் கிரேவியாக வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இது கூட அப்படியே பெப்பர் தூள் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். கிரேவியாக சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்குங்க. இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இதை நீங்கள் நான், சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா இது கூடலாம் தொட்டு சாப்பிட்லாம். இந்த கிரேவியெல்லாம் நல்லா சுண்டி சுக்காவாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே பச்சை கருவேப்பிலை தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான மட்டன் நல்லி ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் சும்மா பேருக்கு சொல்லலை, நிஜமாலே இந்த டிஷ் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்களுக்கு அவ்வளோ பாராட்டுகள் கிடைக்கும். இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு உற்சாகமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.